எஸ், ரிட்டர்ன் பேக் டு பெங்களூர். ஹிமாலயன் பெங்களூர் எப்படி வந்துச்சு, அது ஏன் vlog வரல அப்படின்றதுலாம் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்ஆர் ரிட்டர்ன் வந்து ஆஃப்டர் 2 months ஒரு 1.5 months மேலே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு இப்போ தான் வந்து பார்க்குறோம். செம்ம தூசி பிடிச்சி பார்க்குறதுக்கு பாருங்கள், ஏதோ வந்து ஒரு 3-4 வருஷம் பழைய வண்டி மாதிரி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு. வலையெல்லாம் பிடிச்சி ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. டஸ்ட்டை விட்டுருங்க, எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை. பேட்ரி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. கீபோர்ட் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நேற்று நான் வந்துட்டேன். கீபோர்ட் நேற்றுக்கு நான் ஆன் பண்ணி பார்த்தேன், டிஸ்பிளே வந்துச்சு, லைட்லாம் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆக ட்ரை பண்ணுது, பட் வந்து ஸ்டார்ட் ஆகலை பைக்கு. அதுதான் ஃபேக்ட். ஸோ இது வந்து இன்னி வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டே ஒரு ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தள்ள விட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்டார்ட் ஆகிட்டு ரன்னிங்லேயே அப்படியே பிக்கப் ஆகி வருதான்னு நம்ம வண்டி அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதுவும் அது சார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒர்க் ஆகுது. ஸோ அது மாதிரி ஆகுதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு தான் வந்து பைக் வந்து பார்த்தாகணும். ஸோ இது வந்து இப்போதைக்கு 2-1.5 மாதம் இருந்த மாதிரி இன்னும் ஒரு 2 நாளைக்கு அப்படியே உட்காந்துங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஷார்ட் ரைடுனா எதுவும் ட்ரிப்பெல்லாம் இல்லை, சும்மா போகிறோம். அப்படி போகிறோம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரைடர் முகி. எதுக்காக இந்த வீடியோனா, எப்படி சடனாக கன்னியாகுமரிலேருந்து பெங்களூரு அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் ஆகிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, ஒரு பிக் ஆக்சுவலாக வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸ்டோரியில். பிளாக்பெரி கூட வந்து எடுத்த ஒரு செல்ஃபி வந்து அவர் போட்டிருந்தார், திரும்ப நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நான் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருப்பேன். ஸோ அதை வச்சு என்ன ப்ரோ லாக்டவுனில் ட்ரிப்பாக சொல்லவே இல்லை, எப்போ போனீங்க, பிளாக்பெரி கூட வீடியோ வருமா அப்படின்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி எதுவுமே கிடையாது. நான் பெங்களூர் கிளம்பி வந்து அவ்வளோதான் ஒரு நடந்த விஷயம். ஊர்லேருந்து கிளம்பி பெங்களூர் பைக்கில் தான், ஹிமாலயில் தான் வந்தேன். 1 day பிஃபோர் கிளம்பி நேற்று மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock வந்து ரீச் ஆனேன். ஸோ அதனால் மிடில் வந்து வர வழியில் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆகிறதுலேயுமே எதுவும் வந்து ஸ்டோரி போட்டு யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல. சாரி ஃபார் தட். ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்க இந்த ஊரை ஏதாவது கிராஸ் பண்ணும்போது சொல்லணும் அப்படின்ட்டு. பட் நான் மிட் டைமில் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறதுனால சொல்ல முடியல, அதனால தான். ஸோ அப்படி வந்து நான் வந்து பெங்களூர் ரீச் ஆனேன். ஸோ பெங்களூர் ரீச் ஆனால் என்னென்ன நடந்துன்றதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிடுறேன், அது வந்து vlog வராது. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. சரி vlog எடுக்கலாம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ vlog பண்ணுறேன். கர்மம், அது ட்ரிப்பு போனால் என்ன பைக்கில் உட்காந்தாச்சா அதாவது vlog பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் ஒரு இதில் எடுத்தேன், ஃபிக்ஸ் பண்ணேன். பட் என்னென்னா ஒரு 2 மாதமாக நான் வீட்டிலே இருந்தோமா, ஃபுல் டைம் அப்படியே வீட்டிலே இருந்து ரொம்ப அந்த ஃபேமிலி கூட அப்படியே அட்டாச் ஆகிடுனா. ஒரு சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ தான் வந்து கண்டினியூஸாக வீட்டில் வந்து ஃபேமிலி கூட ஒரு 2 months அப்படி ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ சடனாக அப்படி ஃபேமிலியெல்லாம் விட்டு, அதுவும் தேவாப்பா அப்படிலாம் விட்டுட்டு வரும்போது எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கண் கலங்குற ஃபீலிங் மாதிரி ஆகிடுச்சு ஒன்று. அதுலேயே வந்து கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது கன்னியாகுமரி டு திருநெல்வேலி, அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மழை தூரல் போட்டே இருந்துச்சு. அப்போ கேமரா மாட்டவே இல்லை. ஆல்ரெடி அந்த மூட் அவுட்டில் அப்படியே vlog பண்ணுற இன்ட்ரெஸ்ட் போயிருந்துச்சு. அப்புறம் இதுவும் ஒன்றுனா சரி இதுக்கு மேலே என்ன எடுத்து vlog பண்ணுறது, போனால் போகுது ஒரு vlog தானே அப்படின்ட்டு கேமரா எடுத்து உள்ள வச்சுட்டு எந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ vlog வராது. நான் வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். தென் அடுத்து பிளாக்பெரி கூட எப்படி ஃபோட்டோனா, கரெக்டாக திருநெல்வேலி வரும்போது தான், டோல்கேட் தாண்டி வரும்போது நான் இந்த வேலை போயிட்டு போது ஆப்போசிட் லேனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஒரு ஆள் நின்றுருக்காரு. அவரோட அழகான கூந்தில் பார்த்தோன்னே இது நம்ம ஆள் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. பக்கத்தில் பார்த்தா ஒரு பைக் இருந்துச்சு, கூட சம் ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சரி நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு பின்னாடி பாருங்க என்ன அதுனாரு. அப்புறமா ஜஸ்ட் அப்படி ஒரு மீட் பண்ணிட்டு ஒரு 10 minutes அதில் பேசிவிட்டு அப்புறமா ஃபோட்டோ எடுத்து கிளம்பிட்டோம். அதுக்கு மேலே யார் நிற்கிறேன்னா அங்கே வந்து போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்துட்டு யார் நீங்கள் எதுக்கு இங்கே ரவுண்டாக நிற்கிறீங்க, கூட்டம் போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி அப்போ கிளம்பலாம் அப்படின்னு அவங்களும் கிளம்ப போனாங்க. சரி நான் எனக்கும் டைம் ஆகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ டைமிங்ஸ் வந்து நான் அங்கேருந்து ஊர்லேருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புறேன். ஈவினிங்கு மிட் நைட் ஒரு 2 o'clock ரீச் பண்ணேன். ஸோ ஆன் த வே வர்ற வழியில் எங்கேயாச்சும் போலீஸ் ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படின்ற சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறத யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு டம்மி இ-பாஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது பைக்கு உங்களுக்கு இ-பாஸ் வராது, ஆப்ஷன் வராது, காருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நான் கார்னு போட்டு இந்த பைக் நம்பரை போட்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டு அப்படி தான் ட்ராவல் பண்ணி வந்தேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த செக் போஸ்ட் ஆன அப்புறமா பார்த்தீங்கன்னா பேரிகேட் லைட்டாக போட்டிருக்காங்க, போலீஸ் நிற்கிறாங்க. பட் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, அதான் உண்மை. பட் சேலம் ஜங்ஷன் அது மாதிரி மெயினாக ரொம்ப 2-3 டிஸ்ட்ரிக்ட் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஜங்ஷன் எல்லாம் பார்த்தா வந்துட்டு நிறைய போலீஸ் இருந்தாங்க. சேலம்லலாம் எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு 10-15 பேர் மேலே நின்றுருப்பாங்க ஒரே ஸ்பாட்டில் அந்த ஜங்ஷன்லேயே. போலீஸ் வெஹிக்கிள் அப்படின்ட்டு 1-2 வண்டியெலாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என் பைக் ஸ்டாப் பண்ணலை, அப்படியே விட்டாங்க. அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டேன்.
ஃபைனலாக ஒசூர் டு பெங்களூர் பார்த்து தான் நான் பயந்துட்டே வந்தேன். ஏன்னா வந்து இங்கேயே லாக்டவுன் அங்கே அதர் ஸ்டேட்லேருந்து உள்ளே விட மாட்டாங்க கண்டிப்பாக தெரியும். பட் ஏதாச்சும் எப்படியாவது ஷார்ட்கட்டில் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். நினச்ச மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போலீஸ். பார்டரில் எத்தனை மணினா நைட்டு 1:30 மணிக்கு அப்போயுமே அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பைக்லேருந்து இறங்கி போன அப்புறமா கேட்டாங்க எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்ட்டு. நான் வந்து ரீசன் சொன்னேன். எப்படி வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ப்ரூஃப் காமிச்சாங்க. அப்படி காமிச்சேன். டேட் எங்கே கேட்டாங்க. அதை டேட்டையும் காமிச்சு கொடுத்தேன். சரி ஓகே என்ட்ரி போட்டு போங்க அப்படின்ட்டு வெஹிக்கிள் நம்பரு பேர் ஃபோன் நம்பர்லாம் வந்து அங்கே என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. தென் அதுக்கப்புறம் உள்ளே வந்த பிறகு சரி முடிஞ்சுதான் பார்த்தா இங்கே நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்ட வரும்போதே கொஞ்சம் இந்த மாதிரி ரோட்லேயே வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 1:30-2 மணி ஆச்சு வரும்போது அப்பையும் போலீஸ் நிற்கிறாங்க. ஸ்டாப் பண்ணாங்க. திரும்ப கேட்டாங்க நான் என்ட்ரி போட்டு தான் வந்தேன் அப்படின்னு. சரி போங்க அப்படின்னு விட்டாங்க. அப்படி வந்து ஒருடைய பெங்களூர் ரீச் ஆகிட்டு. பட் இதெல்லாம் விளாக் எடுத்து தான் சுரசி தான் இருந்திருக்கும். பட் என்ன ஏதோ தெரில சின்னதாக நான் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. அதனால் வந்து எடுக்க மாட்டேன். அதான் ரீசன். தென் பெங்களூரில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா வந்துட்டு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இல்லை சாரி லாக்டவுனில் தான் இப்போ இருக்கும் தெரியுதா. வண்டியெல்லாம் மூவ்ல இருக்குது. ஸ்டில் லாக்டவுன் தான். 6 to 10 வரைக்கும் எல்லா ஷாப்ஸும் எல்லாம் ஓப்பன் இன்க்ளூடிங் பார் வரைக்கும் ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. 10 மணிக்கு மேலே எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் வந்து கவர்மெண்ட் வீட்டில் போயிருக்கணும் அப்படின்ட்டு. பட் வெளியே போகலாம் ரீசனுக்காக போகலாம். இப்போ இந்தந்த ஒர்க்கெல்லாம் வந்து அலவுட் அப்படின்னு போட்டாங்களோ. ஸோ வெளியெல்லாம் போகலாம். நான் நேற்று வந்து ஒர்க்கு கூட போயிருந்தேன். நான் இப்போ ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் வந்துட்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ட்ரெயினில் வந்துருந்தாங்க. ஜஸ்ட்டு சும்மா பார்க்கணும் அப்படின்னு போகிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபோஷன். எனக்கு நிறைய மெசேஜ் வருதா எப்படி அந்த ஹைடிங் ஜாக்கெட் போட்ட ஃபோட்டோவை பார்த்துட்டு எப்போ நீயே ரைடா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக ரிப்ளை பண்ண முடியல. சரி வரும்போது தான் வீடியோ எடுக்கல. அட்லீஸ்ட் நம்ம இங்கே வந்தாச்சு இன்ஃபார்ம் பண்ணலாம். வீடியோ எடுத்தோம்னா அப்படி பைக்லேயே மோட்டோ விளாக். ஸோ அவ்வளோதான் கைஸ். அந்த வீடியோவில் சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணி பெங்களூர் வந்துட்டேன். சின்ன விஷயம் தான் ஷேர் பண்ணேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்துட்டு நான் டேப் வாங்கினதை பற்றி போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன வந்துட்டு கொஸ்டினில் அந்த சஜஷன் கொடுத்த என்னென்னா வந்துட்டு நீங்கள் டேப் வாங்கினது வேஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பிசி பில் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு i3 ப்ராசஸர் லேப் ஒன்று வாங்கிக்கலாம் சொன்னாங்க. அதுக்கான ஒரு ஆன்சர் வந்துட்டு நான் இங்கேயே மென்ஷன் சொல்லிடுறேன். என்னென்னா பிசி பில் பண்ணுறதுன்றது பண்ணிடலாம். அந்த சேம் கரெக்டு தான். பட் என்ன மேட்டர்னா நான் வந்து ட்ராவல் லாக் பண்ணிட்டேன்னா ஸோ பிசி பில் பண்ணால் வீட்டில் தான் இருக்கும்போது நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற இடத்துல வந்து எடிட் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு அந்த தாட்டுக்கு நான் போகலை. அதான் ரீசன். இன்னொன்று நான் வந்து கன்னியாகுமரி போவேன். அப்புறம் வந்து பெங்களூர் ரெண்டுமே பண்ணிட்டு வந்தது பார்த்தோன்னா பிசி பார்த்தா நம்ம இப்போ பில் பண்ணேன்னா பெங்களூரில் இருக்கும். அப்புறம் வந்து ஊருக்கு நான் வந்து பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதான் வந்து மெயின் ரீசன் பிசி பில் பண்ணதுக்கு. இன்னொன்று அந்த i3 ப்ராசஸர் லேப்டாப் சொன்னாங்களா, நான் இப்போ யூஸ் பண்ணுற லேப்டாப்போட சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான் i3 தான். பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இன்னொன்று நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக லேப் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுனோ லேப் தான் ஆரம்பித்தேன். பட் இப்போ வந்து பார்த்தா எனக்கு ஃபோன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது அப்படின்னு தோணுதா. அதனால் சேம் அந்த சின்ன சிம்பிளாக வந்துட்டு ஒரு எடிட்டிங்கில் வந்து முடிச்சிடலாம். ஃபோன் ஆர் டேபரை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அந்த டேப் வந்து புக் பண்ண ரீசன். இப்போ எனக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆர் டேப் பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து சப்போஸ் வந்து எனக்கு வந்து இது வந்து நல்லா இல்லை, நான் வந்து ஒரு லேப்பே புக் பண்ணலாம் தோணுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் லேப்பில் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போதைக்கு எனக்கு வந்து டேப் ஓகே, எங்கேனாலும் பூம் எடுத்துகிட்டு போகலாம், சின்ன எடிட் வந்து அந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு தோன்றதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதான் கிளாரிஃபிகேஷன். நான் வந்து ஏன் வந்து இந்த டேப் வந்து வாங்கின ரீசன் பார்த்தா சரி ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். சொல்ல இந்த விஷயத்தை சொல்லுறது வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ see you soon in the next travel vlog. Bye bye, see you.